ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாப்பா லைவில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறத வந்துட்டு ஜஸ்ட்டு தப்பிச்சுது. யாருக்குன்னா தீபக்கு. அது எப்படி வந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த டாஸ்க் வீக்லி டாஸ்க் ஒன்றும் முடியல, போயிட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் அன்ஷிதா, பவித்ரா இவங்களாம் வந்துட்டு போட்டி போட்டுட்டு அந்த தங்க முயலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெஃப்ரியை வந்துட்டு நம்ம தீபக் வந்து லாக் பண்ணிட்டார். செம்ம லாக், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் நகர விடாத அளவுக்கு வந்து லாக் பண்ணிட்டார். இவர் ஜெஃப்ரி வந்துட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸாக, அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களே வந்துட்டு ஒரு மரணடி கொடுத்தாங்க. போன வாட்டி 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஹாட்ஸ்டார்லேயே போட்டிருந்தாங்க, யார் வந்து கேமை வந்து இது வரைக்கும் ஸ்போர்ட்டிவ்னஸாக விளாண்டாங்கன்னு. அதில் லாஸ்ட்டில் இருந்தார் நம்ம ஆள் ஜெஃப்ரி. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக்கை போட்டிருக்காங்க. இப்போ வந்து நேற்று முத்துக்குமார்னா ஒரு லாக் பண்ணார். யார்? நம்ம விஜய் விஷால் அண்ட் அருண். இவர் இந்த மாதிரி தான் ஏதாவது அடித்தாரா, இல்லை ஏதாவது நாக் அவுட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாரா? எதுவுமே பண்ணலை. வேறு வழி கிடையாது, அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா அதுதான். லாக் போட்டாங்க, முடிஞ்சால் அந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ண, இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லாக்கோடு இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு அப்படியே தூக்கிட்டார். நம்ம சீசன் 7 வந்துட்டு இவர் நம்ம பிரதீப்பை வந்து தூக்கி போடுறதுக்கு அந்த டான்ஸை விஜய் பண்ணியிருப்பார். அப்படியே இந்த ஸ்மாக் டவுன் WWF மாதிரி தூக்கி அப்படி போயிருப்பார். போட்டார் அவர். அந்த மாதிரி இவர் இந்த பக்கம் வந்து தீபக் தூக்கிட்டார். எல்லாம் இந்த பக்கம் பதறாங்க. சௌந்தர்யா பார்க்குறாங்க, பதறாங்க. விஜய் விஷால், அதுக்கப்புறம் அருண்லாம் பார்த்து பதறாங்க. என்ன ஆப்பு தெரியலன்னு டப்புன்னு வந்தார் முத்து டப்புன்னு அப்படியே வந்துட்டு தீபக் பிடிச்சிட்டாரு. அப்படியே ஜெஃப்ரி இழுத்துட்டு போகிறாரு. இழுத்து அப்படி போடலான்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டார். நல்ல வேலை அப்புறம் ரயன் வந்தார். அதுக்கப்புறம் ரயன் வந்துட்டு தொக்கா வந்துட்டு ஜெஃப்ரியை தூக்கின்னு போயிட்டார். அந்த கூட்டுட்டு போகும்போது இந்த ஒரு சில படங்களை, சைக்கோ படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அந்த கோவத்தில் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வரும். அந்த மாதிரி சிரிக்கிறாரு இந்த ஜெஃப்ரி. பார்க்கும்போது நம்மளுக்கு பதவதற்குது. என்னையா நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றும் புரியல. என்னையா இது வந்து பிக் பாஸ் கேம் தானே, வேறு மாதிரியா? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆனால் நல்ல வேலை, காட் கிரேஸ். முத்துக்குமார் வந்துட்டு அந்த பக்கம் அவரோட அந்த ஷோல்டரை மட்டும் தாங்கி பிடிக்கல அப்படின்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் நிறைய காத்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.